வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஆவணி ஆவட்டம் மற்றும் திருவோணம் ஸ்பெஷல் பருப்பு பிரதமன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் தான் இது, ஈஸியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய் எதுவும் விட வேண்டாம். வெறும் வாணலியில் அப்படியே பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு தண்ணி கிளியராக வர்ற வரைக்கும் களைஞ்சிப்போம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு பருப்பை வேக வைக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப மாவாக ஆயிடக்கூடாது. நம்மளுக்கு பருப்பு நல்லா மசியணும், ஆனால் பருப்பு முத்து முத்தாக அப்படியே தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பாயாசம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஓப்பனில் தான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நசுக்கி பார்த்தோன்னா உள்ளே நல்ல மாவாக வெந்துடணும். ஆனால் பாசி பருப்பு அந்த அதோட டெக்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் பாயாசம் குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பங்கு பருப்புக்கு நம்ம 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைச்சிக்கோங்க, இல்லை கூட வேணும்னாலும் கூட போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்ல சுத்தமான வெல்லம், தூசி துரும்பு எதுவும் இருக்காதுங்கிறதுனால நான் அப்படியே பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இதே நம்மளுக்கு டவுட் இருந்ததுன்னா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு அதை டீ வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் விட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் வெல்லத்தோட பச்சை வாசனை போகும். இந்த அளவு கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பாலோட 2வது பால் இதில் நான் விடுறேன். இப்போ நீங்கள் 3 பால் எடுக்கிறீங்கன்னா 3வது பாலில் வச்சு பருப்பை வேக வச்சுக்கோங்க. நான் 2 பால் தான் எடுத்திருக்கேன். 2வது பால் விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வரட்டும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மாக்கிட்டு முதல் பால் 1 கப்பு அதை விட்டுப்போம். இது முதல் பால் திக்காக இருக்கும். நம்ம விட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் இந்த முதல் தேங்காய் பால் விட்ட உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்தா ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்லையே போட்டு கொதிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இனிமேல் பாயாசம் முடிஞ்சாச்சு. நம்ம அதுக்கு முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்து சேர்க்க போகிறோம். நெய்யை சூடாக்கிட்டு அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் பல் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை பாயாசத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பருப்பு பிரதமன் தயார். இந்த திருவோணத்துக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வறுத்த முந்திரி பருப்பும் வறுத்த தேங்காயும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பருப்பு பிரதமன் தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.